இந்த ஆண்டு எல் நினோ ஏற்பட வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் உருவாகியுள்ள ஒரு மாபெரும் வெப்ப நீரலை ஒரு வலுவான எல் நினோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மேலும் உறுதியாகி வருவதால் கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. காலநிலை விஞ்ஞானிகள் தற்பொழுது தென் அமெரிக்காவை அடைந்துள்ள பூமத்திய ரேகையை கடக்கும் வெப்ப நீரின் ஒரு மாபெரும் நிலத்தடி எழுச்சியான சக்தி வாய்ந்த கீழ்நோக்கிய கெல்வின் அலையை கண்காணித்து வருகிறார்கள். இந்த அலை தற்பொழுது வழக்கமான குளிர் நீரின் மேல்நோக்கிய எழுச்சியை தடுத்து ஒரு எல் நினோ நிகழ்வாக மாறக்கூடிய ஒன்றிற்கு களம் அமைத்து வருகிறது. எல் நினோ என்பது வெப்பமான பசிபிக் நீர் உலகளாவிய வானிலையை மாற்றும் ஒரு இயற்கையான காலநிலை அமைப்பாகும். இது பெரும்பாலும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கோடை மழையையும், தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் கனமான வடகிழக்கு பருவமழை ஏற்படுவதையும் குறிக்கிறது. முக்கிய உலகளாவிய வானிலை முன்னறிவிப்பாளர்கள் 2026 ஆண்டின் நடுப்பகுதியில் எல் நினோ உருவாகும் சாத்தியக்கூற்றை சுட்டிக்காட்டி வருகின்றனர். மேலும் சில மாதிரிகள் மிகவும் தீவிரமான அரிதான சூப்பர் எல் நினோ உருவாகக்கூடும் என்றும் சுட்டிக்காட்டுகிறது. இதில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான சென்னைக்கு ஆபத்துகள் ஏற்படும் எனவும் சொல்லப்படுகிறது. ஒரு வலுவான எல் நினோ அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடமேற்கு பருவமழை காலத்தில் வெப்பமான வங்காள விரிகுடாவிலிருந்து அதிக ஈரப்பதத்தை நேரடியாக நகரத்திற்குள் எடுத்து வரும் தன்மையை கொண்டுள்ளது. சென்னையில் தட்டையான தாழ்வான புவியியல் அமைப்பின் காரணமாக ஆறுகளால் கடலில் போதுமான வேகத்தில் கலக்க முடியாத பொழுது மிதமான அளவில் ஏற்படும் கூடுதல் மழை கூட வடிகால்களை நிரம்பி வழிய செய்துவிடும். இந்திய வானிலை ஆய்வு மையமும் சர்வதேச கணிப்புகளும் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பமான கோடைகாலம் மற்றும் இயல்பை விட குறைவான தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடும் என கூறுகிறது. இது ஒட்டுமொத்த காலநிலை அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது.